ஏன் ஆத்தாப்புல அப்படி இருக்கு? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்க பின்தானி பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான எகத்தாலும் பேசிருக்கு. பட்டாசரத்து கொண்டு வாயில போட்டா அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. எங்க நீ சரி? நான் பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணுக்கு நல்லா வீணை வாசிக்க தெரியும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் பொண்ணு 10 விரலையும் வாசிப்பா, இந்த விரல்ல மட்டும் வாசிக்க மாட்டான்னு சொன்னேன். இப்படித்தான் அதிர்ச்சி அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இது ஏன் வரலாச்சே, எப்படி வாசிப்பான்னு சொன்னேன். அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே, நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே. ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ, யா இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டுன்னு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா, சின்ன நீயா. முதலாளி, நான் உங்களை முதலாளியா பாக்கல, என் கூட பிறந்த அண்ணனா பாக்குறேன். ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தடவி திண்ணையில படுக்க போட்டு இந்த பாடுறா நீ சுத்த படமாட்ட கிளம்புடா. உடுகு முதலாளி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்கடா, இனிமேல் இந்த மிஸ் கிஸ் எல்லாம் நான் உன்கிட்ட தகராசியா வரல. செஞ்சு பாரு. எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்க்குற? வெட்டு குத்து நடக்கிறதுக்கா? ஏமா இப்படி தப்பா பேசுற? நீ வேணா கரெக்டா பேசு. கொஞ்சம் அமைதியா தான் இருக்க மாட்டேன், இங்கில ஏறி மிதிப்பேன். வேணாம், வேணும் சொன்னா கேளு. கேட்க மாட்டேன். மருந்து சரியில்லையா? நான் சொன்னது மாதிரி சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு முடி சாப்பிடுங்க, சாப்பிட்டியா? நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முடி தான் சாப்பிட்டேன். சரி, மறுபடியும் சாப்பிட மூடி இல்லையே. மறுபடி சாப்பிட மூடி இல்லையா? ஆமா. நீ எதை தின்ன? மூடிய. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன். திருந்தவே மாட்டேன். இனிமேல் இந்த பாசம் வைக்கிற பாயாசம் வைக்கிற யாரும் இங்க வந்துடாதீங்க. சம கடுப்புல இருக்கு. எங்கடா போயிட்டு வர? ஜிம்முக்கு போய் தண்டால் எடுத்துட்டு வரமா. பாத்தியாடி உன் புள்ள பொண்ண லட்சணத்தை, ஜிம்முக்கு போய் தண்டால வர எடுத்திருக்கான். தண்டால காணும்னு போலீஸ் வந்து கேட்டா என்னடி பதில் சொல்ல? முருகேசு, தண்டால எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருடா. அம்மா, தயவு செய்து கொண்டு போய் வச்சிருயா ராசா. 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தான், வட பாயாசத்தோட சாப்பிட்ட மாதிரி வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கான். எல்லாம் போச்சு, இனிமே நம்மள எவ பார்த்து காதலிச்சு. கல்யாணம் ஆகணுங்கிற ஆசை இருக்கிறவங்க இத ஏலத்துல எடுக்கலாம். ₹1 ₹1 ₹2 ₹2 ₹3 ₹3 ₹40. யார் அந்த அறிவாளி 40 ரூபாய்க்கு எல்லாம் கட்டுது? நான் தான் மாமா கேட்டேன். என்ற அறிவு கட்டவனே, இதே ஜமக்காலத்தை மார்க்கெட்ல உன் கண்ணு முன்னாடி தானே 30 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 40 ரூபாய்க்கு எல்லாம் கேட்கற நீ? நீங்க தானே மாமா இதுல படத்தை கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்க. கல்யாணம் ஆகும்ல?